மலையாளத்தில் நடிகையாக தனது திரைப்பயணத்தை ஆரம்பித்த நயன்தாராவை தமிழ் சினிமா ஐயா படத்தின் மூலம் வரவேற்றது. அந்த படம் ஓரளவுக்கு நல்ல விமர்சனத்தை பெற்றது. அதனையடுத்து இரண்டாவது படத்திலேயே ரஜினிக்கு ஜோடியாக சந்திரமுகி படத்தில் நடித்தார் நயன்தாரா. அப்படம் 800 நாட்களுக்கும் மேல் ஓடி சாதனை படைத்தது. இதனால் முதல் 2 படங்களிலேயே நயன்தாரா முன்னணி நடிகை என்ற இடத்தை பிடித்தார். சிம்பு, விஜய், அஜித், தனுஷ், சூர்யா உள்ளிட்டோருடன் ஜோடி போட்டு நடித்தார். அவர் பீக்கில் இருக்கும்போது சிம்புவுடன் வல்லவன் படத்தில் நடித்தார். அப்போது 2 பேருக்கும் காதல் மலர்ந்தது. ஆனால் திடீரென அந்த காதல் பிரேக்கப்பில் முடிந்தது. அந்த சமயத்தில் 2 பேரும் நெருக்கமாக இருக்கும் புகைப்படங்கள் வெளியாகி மிகப்பெரிய சர்ச்சைகளை ஏற்படுத்தின. அந்த காதல் தோல்விக்கு பிறகு சிங்கிளாக இருந்த அவர் வில்லு படத்தில் நடித்த போதும் இயக்குனரும் நடிகரும் நடன அமைப்பாளருமான பிரபுதேவாவை காதலித்தார். பிரபுதேவா ஏற்கனவே ரமலத் என்கிற பெண்ணை திருமணம் செய்திருந்தார். ஆனால் நயனுடனான காதலுக்காக ரமலத்தை விவாகரத்து செய்தார். நயனும் பிரபுதேவாக்காக கிறிஸ்தவ மதத்திலிருந்து இந்து மதத்துக்கு மாறினார். இருப்பினும் அந்த காதலும் பிரேக்கப்பில் முடிந்தது. 2 காதல் தோல்விகளுக்கு பிறகு சில காலம் சினிமாவிலிருந்து ஒதுங்கிய அவர் மீண்டும் நடிக்க ஆரம்பித்தார். அப்படி அவர் நானும் ரவுடிதான் படத்தில் நடிக்கையில் விக்னேஸ்வரனை காதலித்தார். பிறகு திருமணமும் செய்து கொண்டார். திருமணம் ஆன கையோடு வாடகை தாய் மூலம் 2 ஆண் குழந்தைகளை பெற்றெடுத்தார்கள் அவர்கள். அதுவும் சர்ச்சையாக்கப்பட்டது. ஆனால் அந்த விவகாரத்தில் விதிமீறல் எதுவும் செய்யப்படவில்லை என்று அரசு விசாரணையில் தெரிய வந்தது. திருமணத்துக்கு பிறகு தொடர்ந்து நடித்து வரும் அவர் சமீபத்தில் சர்ச்சைகளிலும் சிக்க ஆரம்பித்திருக்கிறார். தனுஷுடனான மோதல், பத்திரிகையாளர்களை தரைக்குறைவாக பேசியது என அந்த லிஸ்ட் நீள்கிறது. அவரது நடிப்பில் கடைசியாக இந்தியில் ஜவான், தமிழில் அன்னபூரணி படங்கள் வந்தன. 2 படங்களில் ஜவான் மெகா ஹிட் ஆனது. அடுத்ததாக தமிழில் அவரது நடிப்பில் டெஸ்ட், மண்ணாங்கட்டி, ராக்காயி உள்ளிட்ட படங்கள் வருகின்றன. இவற்றில் டெஸ்ட் படம் நேரடியாக நெட்ஃபிளிக்ஸ் OTT தளத்தில் வெளியாகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. டெஸ்ட் படத்தில் நயனுடன் மாதவன், சித்தார்த், மீரா ஜாஸ்மின் என ஒரு நட்சத்திர பட்டாளமே நடித்திருக்கிறது. இந்நிலையில் டெஸ்ட் படத்தின் ட்ரெய்லர் இன்று வெளியாகியிருக்கிறது. ட்ரெய்லரை பார்க்கையில் கிரிக்கெட் மட்டுமின்றி சமூக கருத்தும் படத்தில் முக்கிய இடம் வகிக்கும் என்பது உறுதியாகியிருக்கிறது. மேலும் ட்ரெய்லரில் நயன்தாரா பேசும் வசனம் ஒவ்வொன்றும் பட்டாசாக இருக்கிறது. குறிப்பாக அவர் மாதவனை பார்த்து பேசும் வசனத்தை கண்ட ரசிகர்கள் கண்டிப்பாக படம் முழுக்க தெரிக்கும் வசனங்கள் இடம்பெற்றிருப்பது உறுதியாகி இருப்பதாக கூற ஆரம்பித்திருக்கிறார்கள். டெஸ்ட் படமானது ஏப்ரல் 4ஆம் தேதி வெளியாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.